தமிழ்நாடு முழுக்க 10வது பொதுத் தேர்வு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏகப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல நெறைய நடிகர்களோட பையன்களும் சரி, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ரிசல்ட் வந்தாச்சு இல்லையா? அப்படி வெளியானதுல ஆக்டர் சந்தானம் அவர்களோட பையனோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வெளியாகியிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 10த் மார்க் வந்து ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 486 மார்க் வந்து அவரு 10த்ல எடுத்திருக்காரு. சப்ஜெக்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல வந்து 96 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. இங்கிலீஷ்ல வந்து 97 வாங்கியிருக்காரு. மேத்ஸ்ல 88 எடுத்திருக்காரு. சோசியல் சயின்ஸ்ல 93யும், சயின்ஸ்ல 90யும் எடுத்திருக்காரு. ஓவராலா கிட்டத்தட்ட 486 மார்க் எடுத்திருக்காரு. 500க்கு 486 அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு மார்க்க பார்த்துட்டு சந்தானம் பயங்கரமா ஷாக் ஆகிட்டாராம். "டேய் நீ அடிக்கடி வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டே இருப்ப. பெருசா படிக்க மாட்ட அப்படிங்கிற மாரி தான் நெனச்சேன். பட் ரொம்பவே சூப்பரா படிச்சிருக்க" அப்படின்ட்டு அவங்க பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மேலும் அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாத்துக்குமே இனிப்பு கொடுத்து கொண்டாடியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் சந்தானம் அவர்களோட பையன் இந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான மார்க்கா தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பா அடுத்த எஜுகேஷன் அதாவது ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது சென்னையில தான் இருக்க போகுதா? இல்ல வெளிநாட்டுல இருக்க போகுதா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் சந்தானம் அவர்களோட பையனோட 10த் மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சந்தானம் சமீபத்தில டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெடி ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான பாடல் வந்து சமீபத்தில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பாடல் இந்துக்களின் மனத புண்படுத்தும் வகையில இருக்கு. அதனால அந்த பாடல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. படத்தையே நீக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போது அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஒரு படக்குழு வந்து அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. நெறைய பேர் இதற்கு ஆதரவு சொல்றாங்க. நெறைய பேர் இதுல என்ன இருக்கு படம் தானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எது எப்படியோ இப்ப அந்த பாடல் படத்திலிருந்து தூக்கிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத சேர்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.